அண்ணா வணக்கங்கண்ணா. கண்ணா வணக்கம். நல்லா இருக்கேன் சாமி. நல்லா இருக்குண்ணா, நீங்க நல்லா நல்லா இருக்கிறீங்களா? இருக்குமா, சொல்லுங்க கண்ணே. அண்ணா விநாயகர் இவ்வளவு அழகா இருக்கிறாரு. ஆமா கண்ணே. ஆனா தந்தம் உடஞ்சிருக்குதுங்கண்ணா. ஓ, இத கண்டுபிடிச்சியா? ஆமாங்கண்ணா. கண்ணே, இது ஒண்ணும் இல்ல. பாரதம் வந்து இவர் எழுதுறாரு. விநாயகர் வந்து பாரதம் எழுதும் போது வியாசிக முனிவர் அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்யறாருனாக்கா, அவர் பாரதத்தை சொல்றது தயாரா இருக்கிறோம், ஆனா நான் சொல்ற வேகத்துக்கு எழுதுறதுக்கு வேகமான ஆட்கள் வேணும் உலகம் முழுக்க தேடுறாரு. தேடும் போது விநாயகர் வந்து நான் எழுதுறதுக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த காலத்துல வந்து பிரிண்டிங் கம்ப்யூட்டர் எதுவும் கிடையாது, எழுத்தாணியில தான் எழுதணும். இவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு, நான் எந்த இடத்துலயும் எழுதுறத நிறுத்த மாட்டேன். அதே மாதிரி முனிவர் எப்பயும் வந்து நீங்க சொல்றதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு எழுதுறாங்க. எழுதும் பட்சத்துல என்ன ஆகுதுனாக்கா வேகமா எழுதுறாரு. என்ன இவர் வேகமா எழுதுறாருன்னு தன்னுடைய தவ வலிமால வியாசிக முனிவர் என்ன பண்றாரு, அந்த எழுத்தாணி வந்து உடைச்சிடுறாரு. எழுத்தாணி உடைச்ச உடனே என்ன பண்றாரு, இவரு நிறுத்தக்கூடாது இல்லையா, அக்ரிமெண்ட் மீறக்கூடாதுன்னு என்ன பண்றாரு, தன்னுடைய அழகான தந்தத்தை உடைச்சி அதால வந்து பாரதம் எழுதுறாரு. அதனால எப்பயுமே விநாயகருக்கு வலது பாகத்துல வந்து இருக்கக்கூடிய தந்தம் வந்து எப்பயுமே கட்டாயம் இருக்கும். அதனாலதான் வந்து விநாயகருக்கு வலது பாகம் தந்தத்தை இழந்தாலும் பாரதத்தை கொடுத்த முதல் கடவுள் விநாயகர். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. நல்ல கேள்வி கேட்ட. நன்றிங்கண்ணா.